ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இப்போ விஜயில் பேர் மாறிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ், ஆகா கல்யாணம் சீரியலில் நம்மளுடைய விஜய் அண்ட் அனாமிகாவுடைய மேரேஜ். ஸோ விஜய் அண்ட் பிரபாவை தான் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் பேர் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. எஸ், அனாமிகா வந்து அவங்க மேரேஜ் பண்ணியாச்சு. ஸோ ஏன் வந்துட்டு அனாமிகா தான் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா, பிரபாவுடைய இந்த லவ் விஷயத்தை ஏன் ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆடியன்ஸுடைய ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அப்போ தாங்க ஸ்டோரி மூவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். எஸ், இந்த சீரியல் வந்துட்டு ஒரு ரீமேக் சீரியல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் படி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த பிரபாவுடைய அந்த ட்ரூத்தை ரிவீல் பண்ணிட்டு, ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ஹீரோயின் அந்த அனாமிகா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்படுற மாதிரி வந்து ட்ராக்ஸ் மூவ் ஆகும். ஸோ சந்தேகப்பட்ட ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு டிவோர்ஸே ஆகிடும் அப்படிங்கிறதா. ஸோ ஒரு பியூர் வில்லியாக அனாமிகா மாறிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேர் அகைன் சேருவாங்க அப்படிங்கிறதா அந்த ஒரிஜினல் ஸ்டோரியுடைய கதை. ஸோ இங்கே இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. சோஃபார் இது வந்து ரீமேக் சீரியல். ஸோ அழகாக ஸ்டோரி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் அப்படியே ஃப்ளோவாக மூவ் பண்ணி பேரை ஸ்வாப் பண்ணிட்டு மறுபடியும் மாற்றிடுவாங்க அப்படின்னு தான் எனக்குமே பர்சனலாக தோணுது. ஸோ இதுதான் ஆடியன்ஸ் நிறைய பேர் ரொம்ப வெக்ஸைட்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி ஏன் பேரெல்லாம் ஸ்வாப் பண்ணீங்க, மாற்றி விட்டுட்டீங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரமான ரோஜாவேல இந்த மாதிரி ஒரு பேர் ட்ராக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அகக்கலையில் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இதுக்கப்புறம் வில்லியாக வந்துட்டு அனாமிகாவை பார்க்கலாம் அப்படிங்கிறத. ஏற்கனவே ஐஷு வந்து வில்லியாக இருப்பாங்க. இப்போ அவங்கள கொஞ்சம் ஹீரோயினாக மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் அனாமிகாவை கொஞ்சம் வில்லியாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த சீரியல் வந்துட்டு ஹீரோயினுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்குது, போல்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஹீரோயினை திட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஐஸ்வர்யாவே நீங்கள் ஹீரோயினாக போட்டிருக்கலாம், அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஹோப் இது வந்து கூடிய சீக்கிரம் மாறணும் அப்படிங்கிறதா. ஸோ என்னதான் இந்த சீரியல் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பேர் சேரவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆகும். பட் இதுக்கு நடுவில் ஹீரோயினை கொஞ்சம் போல்டாக காமிச்சு ஸ்டோரி அவங்க பக்கமாக மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி டீம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சிறகடி கேஸில் நீங்கள் ஹீரோயினை போல்டாக மாற்றிட்டீங்களா, இங்கே வந்து பேசுகிறீங்களே அப்படிலாம் கேட்கலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தான் அதனுடைய லாப நஷ்டங்கள்லாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.